சென்னை அயனாவரத்தில் கணவனை கார் ஏற்றி கொலை செய்வதற்கு 5 லட்சம் ரூபாய் பேரம் பேசியதாக கைதான பெண் வாக்குமூலம் அளித்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்த முழு விவரங்களை இணைப்பில் காத்திருக்கும் செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், வணக்கம். தகவலை பதிவு பண்ணலாம். அயனாவரத்தைச் சேர்ந்த பழைய இரும்பு வியாபாரி பிரேம்குமார் என்பவர் 2 தினங்களுக்கு முன்பு விபத்தில் பலியானார். பின்பு அந்த விபத்து தொடர்பாக விசாரணையில் தான் அவர் கொலை செய்யப்பட்டது தெரிய வந்தது. காரை ஏற்றி கொலை செய்வதற்கு அவருடைய மனைவி சன்பிரியா என்பவரே அதற்கு மூளையாக செயல்பட்டார் என்பது கண்டுபிடிக்கப்பட்டு அவருடைய ஆண் நண்பர் ஹரிகிருஷ்ணன் என்பவரும் சன்பிரியாவையும் கைது செய்திருக்கிறார்கள். இந்த காரை ஏற்றி கொலை செய்த சரத்குமார் என்ற நபரை தனிப்படை அமைத்து போலீசார் தேடி வருகிறார்கள். இந்த கைது செய்யப்பட்ட சன்பிரியா தற்பொழுது அயனாவரம் போலீசாருடைய விசாரணை வளையத்தில் இருக்கிறார். அவர் கொடுத்த வாக்குமூலத்துல பல்வேறு புதிய தகவல்கள் வெளியாயிருக்கிறது. அதுல 5 லட்சம் ரூபாய் இந்த காரை ஏற்றி கொலை செய்வதற்காக அந்த ஓட்டுநருக்கு பேரம் பேசியதாக அவர் தெரிவித்திருக்கிறார். இதற்காக தன் கணவன் சேமித்து வைத்திருந்த, அதாவது பிரேம்குமார் சேமித்து வைத்திருந்த தொகையில் இருந்து 5 லட்சம் ரூபாய் பணத்தை திருடி அவருடைய ஆண் நண்பர் ஹரிகிருஷ்ணனிடம் அந்த பணத்தை பரிவர்த்தனை செய்திருக்கிறார். கொலை செய்து முடித்த பிறகு சரத்குமாருக்கு இந்த பணத்தை கொடுக்க வேண்டும் என்று அதன் மூலமாக பேசப்பட்டிருக்கிறது. அதற்கு எதுவும் முன்பணம் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறதா என்பது குறித்தெல்லாம் சரத்குமாரை கைது செய்த பிறகுதான் தெரிய வரும் என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர். அதே போல இந்த சன்பிரியாவிடம் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. அவர் கொடுக்கக்கூடிய தகவல்கள் வாக்குமூலமாக பதிவு செய்யப்பட்டு இன்று அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவார் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். தகவல்களுக்கு நன்றி சரவணன்.